மக்களே, இந்த வீடியோவில் நம்ம வெத்தலை வெள்ளிக்கிழங்கு எப்படி சமைக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற சத்துக்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஹை அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது, சுகர், ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், பயோஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இது சாப்பிட்றதுக்கு ஒரு எக்ஸலண்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. வாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாக்டர் ஜெயாமாஸ் கிச்சன். ஃபஸ்ட்டு வெத்தலைவள்ளி கிழங்குல இருக்கிற தோலெல்லாம் ஃபுல்லாக சீவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி பீசஸாக நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீசஸை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பீசஸை ஆட் பண்ணி அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணுற ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வெத்தலை வெள்ளிக்கிழங்கு மட்டும் எடுத்துட்டு அதில் சீரகத்தூள், சோம்புத்தூள், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சமாக ஒரு 4-5 பல் இடித்து எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு லெமனும் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதை அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் அதை அப்படியே ஊற விட்டுருங்க. இந்த கேப்பில் என்னோடய அம்மா லஞ்சுக்காக மோர் தாளிச்சிட்டாங்க. ஏன்னா மோருக்கு இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் எது கூட வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். கருணக்கிழங்கு போலவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வழக்கமாக ஃபிஷ் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை பண்ணுற மாதிரி இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆகுற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது 2 பக்கமே நல்லா கிறிஸ்பியாக வறுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் மோர் சாதத்துக்கு இந்த வெத்தலை வெள்ளிக்கிழங்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.